நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிகிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை, இந்த வேலையிலும் கூட ராஜா நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா என் தேவனுடைய சித்த மாத்திரம் வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பேசும் அப்பா. நீங்கள் வார்த்தையின் மூலமாக உடைய வசனத்தின் மூலமாக அடையாளை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய நாமும் உடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதிகான மகிமையில் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக உங்களை காண்பதிலே மிக்க சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. 8 மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 9ஆம் மாதத்திலும் கூட இந்த 7ஆம் தேதி வரை கர்த்தர் நம்மளை கிருபையாக நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவர். அவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடியால் அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கிருபையாக நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாது நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாது நேசரவர், அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளின் கூட அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்னது போல நம்மளை ஆகாதென்று தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் நம்மளை தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு விசாரிக்கிற தேவன் எனக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்ம எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் கூட ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவரே அல்லாயன்றி வேறொருவாளாலும் ரட்சிப்பு இல்லை. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவது இல்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க போமானால் பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? இந்த தெய்வ ஆலயத்துக்கு வராங்க. தெய்வ ஆலயத்திலே அவங்க
ஒருத்தங்களுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அதை பார்த்த உடனே அவர்கள் எல்லாரும் ஜனங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிற ஆசாரியர்களும் தேவாலயத்தில் இருக்கிற சேனை தலைவரும் என்ன செய்தாங்க அப்படின்னா இவர் யார் என்று சொல்லி கூட என்ன செய்தாங்க பார்க்காங்க. அவர் உபதேசிக்கிறதை குறித்து என்ன செய்தாங்க அவர் மேலே ஒரு சினம் கொண்டு கோபம் கொண்டு என்ன செய்தாங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பிடித்து என்ன செய்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக காவலில் வச்சு மறுநாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க காவலில் வைத்தாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா எருசலேமை பிரதான ஆசாரியரோட குடும்பத்துக்கு முன்பாக என்ன செய்தாங்க பேதுருவை கொண்டு என்ன செய்தாங்க நிப்பாட்டுதாங்க. அப்போ கேட்காங்க அவர்களை நடுவில் நிறுத்தி என்ன செய்தாங்க நீ எந்த வல்லமையினால எந்த நாமத்தினாலே இந்த அற்புதத்தை நீ செய்கிறாய் என்று சொல்லி என்ன செய்தாங்க கேட்காங்க. கேட்ட உடனே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அவர் நிறைந்தவராய் அவர் சொல்லுகிறாரு இஸ்ரவேலின் என்ன செய்தாரு இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லி இந்த பிணியாளி இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:10 நாம் வாசிக்கிறோமானால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது கூட அறைய கொண்டு கொடுக்கும் பொழுது கூட பேதுரு என்ன செஞ்சார் இவரை நான் அறியேன் என்று சொல்லி என்ன செஞ்சார் மறுதலித்தார். ஆனாலும் பார்த்தீங்க இன்றைக்கு அவர் மறுதலிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மனங்கசலந்து ஆண்டவரை என்ன செஞ்சார் சார்ந்து கொண்டார். அதனால தான் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் அந்த மூப்பர்கள் முன்பாக சொல்லுகிறாரே நீங்களால் என்ன செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களால சிலுவையில் அறையப்பட்ட இன்று உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவங்க முன்பாக என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போதுதான் பார்த்தீங்க தெரிந்திருக்க கடவுள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் இதான் ஆண்டவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமமே அல்லாமல் ஒரு நாமம் இல்லை. ஏன்னா அவர்தான் வீடு கட்டுகளால் எண்ணப்பட்ட உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவர் தலைக்கு மூளைக்கு தலைக்கனானார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம் ஆகாதவன் என்று கூட நீங்கள் எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே இரட்சகராய் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களையும் கூட அவர் என்ன செய்வார் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அநேக நேரம் என்ன செய்தாங்க நிறைய பேர்கிட்ட அற்பமாக எண்ணப்பட்டார்கள். பிரதான ஆசாரியர் அற்பமாக எண்ணாங்க, வேத பாதர்கள் என்ன செஞ்சாங்க அற்பமாக எண்ணாங்க, பரிசேயர்கள் அற்பமாக எண்ணாங்க. ஆனாலும் கூட பேதுரு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ஒரு நாமமே இல்லை என்று சொல்லி அவரே என்ன செய்கிறார் ரட்சிக்கிற தேவன், அவரே என்ன செய்கிறார் மூளைக்கு தலைக்கெல்லாம் ஆனவர், அவர் மாத்திரம்தான் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? அவர் தான் சர்வவல்ல தேவன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? அவர் எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டாரே, அவர் சிந்தின ரத்தம் நம்மளுக்கு மீட்பை கொடுத்ததே, அவருடைய சிந்தின ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததே, அவர் இன்று ஜீவிக்கிறார் என்று சொல்லி நம்மால் அவருடைய நாமத்தை சொல்ல முடிகிறதா? ஆண்டவருடைய நாமம் பெரிதான நாமம், ஆண்டவருடைய நாமம் இணையில்லா நாமம், விலையேறப்பெற்ற நாமம், பாவத்தை போக்கும் நாமம். அவர்தான் எல்லாராலும் கைவிட ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டதால் ஆனாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினால் என்ன செஞ்சார் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 20:17 வசனத்தில் அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களில் கருத்தேன் என்று சொல்லி என்ன செய்தாங்க அவர் இயேசுவானவர்கிட்ட கேட்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்
ஜனங்களிடத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ கேட்காங்க, இந்த வேத வாக்கியம் எப்படி என்று சொல்லி. ஒருவேளை இது யோவானால் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டா என்று சொல்லி கேட்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார் என்று சொல்லி என்ன செய்தாங்க, அவர் கொடுத்த அந்த கேள்விக்கு அவங்களால என்ன செய்ய முடியலை, பதில் சொல்ல முடியலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 17:20-17 இப்படி எழுதியிருக்கிறதே, இதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி என்ன செய்தாங்க கேட்காங்க. அதற்கு அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழும்போதோ அவனே நசுக்கி போடும் என்றார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. அதற்கு அவர் அர்த்தத்தை சொல்லுகிறார். ஒருவேளை கூட அற்பமாய் அவரை என்ன மனுஷர்கள் மத்தியில் என்ன செய்யலை, ஒன்றுமே செய்ய முடியலை. ஹல்லேலூயா! அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்காங்களோ, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யார் பேசுகிறாங்களோ, இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதங்க. ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கீங்களோ, அசட்டை பண்ணப்பட்டு இருக்கீங்களோ, நிந்திக்கப்பட்டு இருக்கீங்களோ, அவமானப்பட்டு இருக்கீங்களோ, இல்லை, அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மனுஷனாலே என்ன செஞ்சார், அற்பமாய் எண்ணப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் நமக்கு அவர் மூளைக்கு தலைக்கலாய் இருக்கிறாய், அஸ்திபாரமாய் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் திகையாதீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் தலைக்கு அவர் மூலக்கலாய் இருக்கும் பொழுது யார் எது வேண்டால் பேசினாலும் பரவாயில்லை. ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எவர்கள் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு விரதமாய் எழும்பி நிற்கிறார்களோ அவர்களே நொறுங்கி போவார்கள். அல்லது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் என்றார். பார்த்தீங்கன்னா, ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறாரே. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு கூட இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவாராக, அவர் பேசுவாராக. யாருக்கு விரோதமாக நாம் எதுவும் பேசாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சார்ந்து வாழுவோம், அவரே பற்றி பிடிப்போம். அவரால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய வேண்டியும், அவரால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை முடியும், அவரால் மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். அவர் நம்மளுக்கு மூளைக்கு தலைக்கலர், அவரே நமக்கு அஸ்திபாரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அஸ்திபாரமாகிய கல்லை நம்மளுக்காக சியோனிலே வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு பெரியவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே அவர் தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். மனுஷராலே நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார், அற்பமாய் எண்ணப்பட்டாரே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால தான் வேறொரு ரட்சிப்பு இல்லை, அவரையால் என்று ஒரு ரட்சிப்பும் கிடையாது. அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் அவரை நாம் சார்ந்து வாழ்வோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை இன்னைக்கு கூட இயேசுவை நீங்கள் சார்ந்து வாழுங்க, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்கப்படும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமில்லை என்று சொல்ல அவரை நாம் உயர்த்தும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போல தான் பேதுரு சொன்னார், இவரே என்ன செஞ்சீங்க, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அற்புதங்களை செய்கிறோம், அதிசயங்களை செய்கிறோம் என்று சொன்னார். எல்லாரும் முன்பாக, எல்லா சங்கத்தார் முன்பாக அவர் என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, அவரே உயிர் மீட்சி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி, அவரே ரட்சிப்பு கொடுக்கிறவர் என்று சொல்லி எல்லாரும் முன்பாகவும் என்ன செஞ்சார், அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா!
அதே போல் நாமும் அறிக்கை பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவோம். அவருடைய ரட்சிப்புக்கு ஈடு இணை இல்லை. அவருடைய ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் ரட்சிப்பு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்வோமா? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? இன்றைக்கு கூட நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் சொல்லப்படுகிறது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறோம் என்று சொல்லி கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் என்ன செய்கிறாராம்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த வசனத்துடைய தீர்க்க தரிசன வசனம் தான் என்ன செய்கிறது? சங்கீதம் 118:22. அதான் சொல்லி, வேதத்தில் ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? கேட்காரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்குள்ளே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது நசிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், அவரை மட்டும் சார்ந்து நாம் வாழுவோம். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலே நம்மளை கர்த்தர் தலைகளை உயர்த்துவார். அவர் என்ன செய்கிறார்? நம்மளை கூட இருக்கும் பொழுது அவர் தலைகளை அவரே நமக்கு மூளைக்கல் ஆயிட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல் ஆயிற்று, இதை வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஜனங்கள் மத்தியில் கேட்காரு. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்து அப்படியே நிறைவேறுகிறது. அதான் நிறைவேறுதல் தான் நூக்காத்தில் நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 அதில் சொல்லப்போ, அவரே அல்லாண்டி வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மனுஷர்கள் மத்தியில் அற்பமாய் எண்ணப்பட்டார், ஆனால் அவரே தலைக்கு மூளைக்கண்ணானார். ஹல்லேலூயா. வானத்தின் கீழங்கும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கர்த்தரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமமே பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு ஈடாக எந்த நாமமும் கிடையாது. இயேசுவின் நாமமே சிறந்ததாய் காணப்படுகிறது. இயேசுவின் நாமமே ரட்சிப்பை கொடுக்கிறது. இயேசுவின் நாமமே அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மளை தலைக்கு மூளைக்கலாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் பொழுது அவரே நம்மளை என்ன செய்கிறாராம்? தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஒருவேளை பேதுருவை பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமே இல்லை என்று சொல்லி எப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னாரோ, அதே போல இன்றைக்கு நாமும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி அவருடைய இயேசு கிறிஸ்துவை ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் சார்ந்து வாழுங்கள். அப்பொழுது அவருடைய நாமம் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். உங்களை அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே ஜெபிப்போமா?
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட நீர் பேசின வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொன்று நாமமும் இல்லை ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற தேவன் நீ தகப்பனே, ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் அல்லவா அப்பா. ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம், விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டு எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி தலை குனிந்து நடந்து கொண்டு இருக்காங்களோ ஏசப்பா, அவங்க மத்தியில் நீங்க பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்கள் உள்ளத்தில் இடைவிடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கெல்லாம் இட்டு என்று சொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க இருதயத்தில் நீர் பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற, இப்படி வியாதிப்பட்டு இருக்கிற, நொறுக்கப்பட்டு இருக்கிற, இருதயத்தில் வியாகுலத்தோடு இருக்கிறவங்க, மன கசப்புல இருக்கவங்க, மன டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீரே பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நீரே விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதே பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னது போல உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை பிரசங்கப்படுத்த, உம்முடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க என் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் நிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.